ஃப்ரெண்ட்ஸ், மே மாதம் வந்து நாங்கள் எப்பயுமே கஞ்சி வத்தல் ஊற்றுவோம். அப்போ வந்து இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்கும். அதனால இது வந்து எங்கள் கொள்ளு பாட்டிலேருந்து எங்கள் பாட்டி, ஃபஸ்ட்டு கொள்ளு பாட்டி, அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி, அதுக்கப்புறம் இப்போ எங்கள் அம்மா ஊற்றுறாங்க. இது வந்து மே மாதத்தில் ஊற்றினா தான் எப்பயுமே கரெக்டாக இருக்கும். நாங்கள் வந்து இதை வந்து டீம் ஒர்க்காக செய்யணும்னு நினச்சி நாங்கள் பிளான் போட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் நேற்றே வந்து பெருக்கிட்டோம். 4 வாட்டி 5 வாட்டி பெருக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்றி 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்து அதை ஈரமாக்கிட்டு போட்டால் தான் க்ரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வத்தலும் அதே இடத்துல பறக்காமல் இருக்கும். அது மாதிரி வச்சாதான் அப்போ வந்து கேப் விடாமல் ஊற்றணும். ஈரமாக இருந்தால் தான் இந்த துணி வந்து க்ரிப் பிடிச்சிங்கன்னா அதே இடத்துல பறக்காமல் இருக்கும். நம்ம வந்து கேப் விடாமல் ஊற்றி பெருசாக ஊற்றினா தான் அதை ஊற்றுறாங்க பாருங்கள். அது மாதிரி ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து இது வந்து காஞ்சி சூப்பராக வரும். 3 டேஸ் காயணும். Day 4 வந்து இது எப்படி யூஸ் ஆகும்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இது வந்து ஹோம் மேக்கிங் ஹைஜீனிக்கானது. பாருங்கள் எப்படி காயுதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் போதும், இது வந்து காஞ்சி சூப்பராகிடும். இதை வந்து நாங்கள் வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து சொல்லி கொடுத்ததுனால எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே ஃபேவரட்டான ஃபுட். ஏன்னா இது வந்து ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு வீக் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே தான் 10 மாதம் கழிச்சும் டேஸ்ட் இருக்கும். காஞ்சிச்சு, இப்பயே கொஞ்சம் காஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா டக்குன்னு காஞ்சிரும். ஏன்னா வெயில் கம்மியாக இருக்குது. இது வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணாததுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கடையில் வாங்குறது இது வந்து ரொம்பவே பெட்டர். இது வந்து நாங்கள் அதிக குவான்டிட்டியோடு ஊற்றுவோம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மே வரைக்கும் வரும். அப்போ வந்து இன்னைக்கு வந்து இது அதிகமாக இப்போயே ஊற்றினா தான் நம்ம மே வரைக்கும் வரும். அப்போ வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து ஹெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகாத ரொம்பவே டேஸ்டியான ஃபுட். இதில் எந்த இன்க்ரீடியன்ஸும் ஸ்டொமக்கை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஹார்டாக எதுவும் இல்லை. இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தா சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பாடுக்கு வச்சுன்னு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும். அவங்க உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அது சொல்லிட்டா. கிட்ஸுக்கு வந்து வெளியில் பேக்கில் வாங்கி தரதை விட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் அஃபெக்ட் ஆகாது. நான் வந்து இப்போ வந்து எனக்கே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்ட்டு நான் லேட்டராக வீடியோ போடுறேன். பாய். காஞ்சிச்சு, இப்பயே கொஞ்சம் காஞ்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா டக்குன்னு காஞ்சிரும். ஏன்னா வெயில் கம்மியாக இருக்குது. இது வந்து கலர்ஸ் யூஸ் பண்ணாததுனால நம்ம ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை. கடையில் வாங்குறது இது வந்து ரொம்பவே பெட்டர். இது வந்து நாங்கள் அதிக குவான்டிட்டியோடு ஊற்றுவோம். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மே வரைக்கும் வரும். அப்போ வந்து இன்னைக்கு வந்து இது அதிகமாக இப்போயே ஊற்றினா தான் நம்ம மே வரைக்கும் வரும். அப்போ வேணும்னா நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து ஹெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகாத ரொம்பவே டேஸ்டியான ஃபுட். ஹார்டாக எதுவும் இல்லை. இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தா சாஃப்டாக க்ரன்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு சாப்பாடுக்கு வச்சுன்னு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு வந்து வெளியில் பேக்கில் வாங்கி தரதை விட இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் அஃபெக்ட் ஆகாது. நான் வந்து இப்போ வந்து எனக்கே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதுன்ட்டு நான் லேட்டராக வீடியோ போடுறேன். பாய்.